Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன்னிக்க முடியாத பாவம், குணமாகாத நோய் இரண்டிலும் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு ஜெபித்தாலும் மாற்றமே வராத நிலையில் இருக்கிறீர்களா? இது இனி ஒருபோதும் மாறாது என்று முடிவு செய்திருக்கிறீர்களா? ஒரு நிமிடம் கவனமாக கேளுங்கள். மனிதனால் மாற்ற முடியாத அந்த நிலையை தேவன் இன்று முற்றிலும் மாற்ற தயாராக இருக்கிறார். ஆனால் அது எப்படி நடக்கும்? மன்னிக்க முடியாத பாவமும் குணமாகாத நோயும் எப்படி முற்றிலும் நீங்கும்? அதற்கான பதிலை தேவன் தமது வார்த்தையில் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் கூறுகிறார். இது கேட்கும் வார்த்தை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மை. மன்னிப்பும் சுகமும் இரண்டும் தேவனுடைய கிரியைகள். இந்த வாக்குதத்தம் எவ்வளவு ஆழமுள்ளது தெரியுமா? எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவரே எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார். இயேசு இருக்கும்போது ஒன்றும் முடைந்திருக்காது, எல்லாமும் சீர்படுத்தப்படும். எல்லா நோய்களையும் குணமாக்குவதற்கு தேவனுக்கு வல்லமை இருக்கிறது, மனமும் உள்ளது. இதைத்தான் வேதம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று கூறுகிறது. ஆம், தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் உங்கள் நோய்களை குணமாக்கவும் மனமுள்ளவராயிருக்கிறார். மனிதனுக்கு இன்னொரு மனிதனின் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் கிடையாது. அவர்களுக்கு விரோதமானவற்றை செய்தவர்களை மன்னிக்கலாம், ஆனால் அந்த மனிதரிலிருந்து பாவத்தின் வேரை பிடுங்க முடியாது. தேவன் மன்னிக்கும் போது அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுவதோடு பாவ சுபாவமும் அந்த மனிதரிடமிருந்து அகற்றப்படும். தேவன் நோயை குணமாக்கும் போது அந்த நோய்க்கான காரணமும் தேவ வல்லமையால் அகற்றப்படும். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. தேவன் மன்னிப்பது வெளிப்புறம் மட்டுமல்ல, அவர் உள்ளே இருக்கும் வேரையும் நீக்குகிறார். தேவனே குணமாக்குகிறவர், தேவனே மன்னிக்கிறவர். ஆகவேதான் நாம் தேவனிடம் ஜெபிக்கிறோம். தேவனிடத்தில் நீங்கள் மன்னிக்கும்படியும் நோயை குணமாக்கும்படியும் வேண்டியவற்றை அருளி செய்யும்படியும் தேவனிடம் ஜெபியுங்கள். வேதம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று கூறுகிறது. ஆண்டவர் இயேசு தாமே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆம், இயேசு நீங்களும் நானும் நோயுற்றோர் மேல் கைகளை வைத்து தமது நாமத்தினால் அவர்கள் சுகம் பெறவும் ஆரோக்கியம் அடையவும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆம், இது தேவனின் கட்டளை. இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு ஸ்லாக்கியம் இருக்கிறது! இதையே தான் வேதமும் சொல்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை, இயேசுவை பற்றிக்கொள்வோம். நாம் மக்கள் மேல் கைகளை வைக்கும்போது இயேசு வந்து தம் கைகளை வைத்து அவர்களை குணப்படுத்துவார் என்று விசுவாசிப்போம். அவரே அற்புதத்தை செய்கிறவர். மக்களின் பாவங்களால் வியாதிகள் வருகிறபடியால் நோய்களை குணமாக்க தேவன் மனதுள்ளவராய் இருக்கிறார். வியாதிப்பட்டவர்கள் அனைவருமே பாவிகள் அல்ல. இயற்கை காரணங்கள்
காரணங்களாலும் வியாதிகள் வரலாம், பாவங்களாலும் வியாதிகள் வரலாம். வியாதி ஏன் வருகிறது தெரியுமா? ஒருவர் புகைப்பிடித்து கொண்டே இருப்பாரானால் அவர்கள் நுரையீரல்கள் கெட்டுப்போகும். மருத்துவர்கள் அப்படித்தான் கூறுகிறார்கள். ஒருவர் தொடர்ந்து மது அருந்தி கொண்டே இருப்பாரானால் அவரது கல்லீரல் கெட்டுப்போகும். மருத்துவ அறிவியல் இப்படியே கூறுகிறது. அப்படியே சரீரத்துக்கு விரோதமாக செய்யும் பாவமோ தவறான செயல்களோ வியாதியை கொண்டு வருகின்றன. பிசாசின் வல்லமையும் நோயை கொண்டு வருகிறது. சாத்தானின் வல்லமையால் 18 வருடம் கூனியாயிருந்த ஒரு பெண்மணியின் வாழ்க்கையில் அதை காண்கிறோம். இயேசு அவளை தொட்டு குணப்படுத்தினார். ஆகவே வியாதி பிசாசின் வல்லமையினாலும் வருகிறது. நோய் பில்லி சூனியத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் வருகிறது. ஆம், பல காரணங்கள் உள்ளன. ஆனால் ஒருவர் இயேசுவிடம் திரும்பினால் அவர் ஒவ்வொருவரும் குணம் பெறுவதற்கான கிரயத்தை ஏற்கனவே செலுத்திவிட்டபடியால் சுகமடைவார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் கூறுகிறபடி அவர் சிலுவையில் காயம்படும்படி தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். இன்று நம்மை குணப்படுத்தும்படிக்கு இயேசு தம் சரீரம் காயம்பட அனுமதித்தார். உங்கள் ஆத்துமாவும் பிறகு உங்கள் சரீரமும் குணப்படும்படி இன்று நீங்கள் இயேசுவிடம் வரலாம். தேவன் கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, வைத்தியனும் அங்கே இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள் என்று கேட்கிறார். இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். அவர்கள் அவருடன் 3 நாட்கள் தங்கியிருந்த போது அவர்களை குணப்படுத்தினார். வேதம் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று கூறுகிறது. இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு மட்டுமல்ல. இது இன்று உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய உண்மை. உங்களை குறித்து இயேசுவின் இருதயம் எப்போதும் அப்படியே எண்ணுகிறது. அவருடைய வல்லமை ஒருபோதும் மாறவில்லை. இன்றும் அவர் உங்களை முழுமையாக சுகப்படுத்த தயாராக இருக்கிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்குகிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தயவாய் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை உள்ளாக சுத்திகரித்தருளும். என் சரீரத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் தொட்டு பரிபூரண சுகத்தை தந்தருளும். உம் வல்லமையால் எல்லா வியாதிகளின் வேரையும் அகற்றி போடும். ஆண்டவராகிய இயேசுவே, உம் சுகமளிக்கும் பிரசன்னம் எனக்குள் இப்போது பாய்ந்து செல்லட்டும். என் சரீரம், சிந்தை, ஆவியாகியவற்றை இப்போது பலப்படுத்தும். என் வாழ்வில் உடைந்து போயிருக்கும் எல்லாவற்றையும் சீர்படுத்தும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம் அதிசயங்களை நம்பும் வண்ணம் என்னை விசுவாசத்தினால் நிரப்பும். உம் கிருபையால் இன்று முழுமையான சுகத்தையும் விடுதலையையும் அனுபவிக்கிறவளாக என்னை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.